இந்த மாதிரி ஃபேனோட மேல் பகுதி உடைஞ்சு பயமுறுத்துற மாதிரி அதிகமா சத்தம் வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு பாத்துடலாம். இப்ப இந்த உடைஞ்ச ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது எப்படி சத்தம் வந்துச்சுன்னு பாருங்க. இதை சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 ரெக்கையும் கலட்டிடலாம். அடுத்தது அந்த ஃபேனுக்கு இன்புட்டா கொடுக்கக்கூடிய இந்த 2 ஒயரையும் கீழ்ப்பகுதி வழியா எடுத்துடலாம். அடுத்ததா இதை தனியா கலட்டணும். அதுக்கு கீழே போல்ட் நட் இருக்கு, அதை கலட்டினா வந்துடும். இப்ப இதுல மாட்டிருக்க ஒயரை கலட்டணும். இந்த ஒயரை கலட்டுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எந்த ஒயர் மாட்டிருக்குன்னு நோட் பண்ணி வச்சிருங்க, அல்லது போட்டோ எடுத்து வச்சிருங்க. இப்ப இந்த ஒயர் மாட்டிருந்த பகுதியையும் தனியா கலட்டி எடுத்துடலாம். இப்ப இந்த ஒயர் மாட்டிருந்த பகுதியையும் தனியா கலட்டி எடுத்துடலாம். அடுத்தது அந்த 3 ஒயரையும் இந்த ஓட்டை வழியா விட்டு மேல இருக்க ஓட்டை வழியா வெளியே எடுத்துடலாம். இப்படி ஒயரை எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருக்க 3 ஸ்க்ரூவையும் கலட்டிடலாம். இப்போ உடைஞ்ச இந்த மேல் பகுதியை தனியா எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதி உடைஞ்சதுனால இது ஃபுல்லாவே மாத்தணும். இப்போ இது எங்க கிடைக்கும்னா உங்க ஏரியால இருக்கிற டவுன் சைடுல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இதோட மேல் பகுதியும் கீழ் பகுதியையும் அந்த கடைக்காரங்க கிட்ட காட்டும் போதுதான் சரியான அளவு கிடைக்கும். இப்போ நம்ம கடையில காட்டி அதே அளவுள்ள உடைஞ்ச பகுதியை புதுசா வாங்கிட்டோம். புதுசா வாங்கும்போது மேல் பகுதி மட்டும் வராது, கீழ்பகுதி சேர்ந்துதான் வரும். இது பாத்தீங்கன்னா 250-300 ரூபாயில இருந்தே கிடைக்குது. இதை விட ரொம்ப குறைந்த ரூபாயில வாங்கணும்னா இரும்பு கடையில ஒருவேளை அதே மாடல் உள்ள ஓடாத ஃபேன் இருந்துச்சுன்னா அந்த பாகங்களை அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நமக்கு வெள்ளை கலர்ல கிடைக்கல, அதனால கிடைச்ச கலரே போதுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்ததா ஃபேனோட கீழ் பகுதியை துணிக்கு மேல இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. அடுத்ததா இதுல சேரக்கூடிய புது பேரிங் ஒன்று இதுல மாட்டிடலாம். அடுத்ததா அந்த பேரிங் மேல சின்னதா ஒரு கட்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தட்டி மாட்டிடலாம். கட்டைக்கு மேல சுத்தியில வச்சு அடிக்கும் போது ரொம்ப வேகமா அடிக்க கூடாது, மெதுவா தான் அடிக்கணும். வேகமா அடிச்சா எது உடையுதுன்னு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி பேரிங் கிராஸா போகாம நேரா தான் போகுதுன்னு செக் பண்ணிக்கிடணும். இப்ப பாருங்க, சூப்பரா அடிச்சு உள்ள தள்ளியாச்சு. அதே மாதிரி பேரிங்கோட நடுப்பகுதியும் அருமையா சுத்துது. அடுத்ததா நம்ம வாங்கின மேல் பகுதியையும் துணிக்கு மேல இந்த மாதிரி வச்சு பேரிங்க மாட்டிடலாம். இப்ப இதுலயும் மெதுவா அடிச்சு பேரிங்க சூப்பரா மாட்டியாச்சு. இப்ப இந்த பேரிங்கோட நடுப்பகுதியும் ஸ்மூத்தா சுத்துது. அடுத்ததா பழைய ஃபேன்ல காயில் இருந்த பகுதியை எடுத்து புதுசா வாங்கி இருந்ததெல்லாம் மாட்டிடலாம். அடுத்ததா அந்த பேரிங்ல நடுப்பகுதியில் இருக்க ஓட்டையில கிரீஸ் தடவிடலாம். அடுத்ததா அந்த காயிலோட கீழ் பகுதியில ஸ்பிரிங் மாட்டிருக்க பகுதியிலையும் கிரீஸ் தடவிடலாம். இப்ப இந்த காயில இதுல மாட்டிடலாம். இப்ப சுத்தி விடும்போது அருமையா சுத்துறத பார்க்க முடியுது. அடுத்ததா மேல் பக்கம் உள்ள பகுதியையும் இதுல மாட்டிடலாம். அடுத்ததா ஸ்க்ரூ போடக்கூடிய இந்த பகுதி ஓட்டைக்கு நேரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு மாட்டிடலாம். இப்ப ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண பிறகும் சுத்தி விடுதோம், நல்ல அருமையா சுத்துது. அடுத்ததா அந்த 3 ஒயரையும் பழையபடி கீழே உள்ள ஓட்டை வழியா வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா ஃபேனை தொங்க விடக்கூடிய பகுதியையும் இதுல மாட்டிடலாம். அதே மாதிரி இந்த போல்ட்ல பின்ன மாட்டி கீழ்பகுதியை வளைச்சு விட்டாதான் நமக்கு ரொம்ப சேஃப்டி. அடுத்ததா பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய இந்த ஒயரை கீழே இருக்க ஓட்டை வழியா மேல எடுத்துடலாம். அடுத்ததா ஒயர் மாட்டக்கூடிய இந்த பகுதியை பழையபடி மாட்டிடலாம். இந்த ஒயரை கலட்டுறதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்து வச்சிருந்தோம்னா அதை பார்த்து ஈஸியா மாட்டிடலாம். அடுத்ததா பழையபடி ரெக்கையையும் மாட்டிடலாம். இப்போ ஃபேனை சூப்பரா மாட்டியாச்சு. அடுத்ததா ஃபேனை மேல மாட்டி எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ ஃபேனை மேல சூப்பரா மாட்டியாச்சு. என்ன ஒண்ணு கலர் மட்டும் வித்தியாசமா இருக்கு. இப்போ ஃபேனோட ஸ்விட்சை போடுதேன், எப்படி ஓடுதுன்னு பாத்துடலாம். இப்போ ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாகவே ஓடுது. அதே மாதிரி ஃபேன்ல இருந்து வித்தியாசமான சவுண்ட் எதுவும் வரல.